நீதிமொழிகள் 3:6 இப்படி சொல்லப்பட்டிருக்குது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பாருங்க, நம்ம வழிகள்ல ஆண்டவரை நினைக்கும் போதுதான் நம்மளோட பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். உதாரணத்துக்கு நம்மளோட வாழ்க்கை பிரயாணத்துல ஒவ்வொரு நாளும் காலையிலும், மதியமும், சாயங்காலமும், இரவு நேரத்திலும், எல்லா நேரங்களிலும் நம்மளோட வாழ்க்கை பிரயாணத்துல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் அவர நெனச்சிட்டு இருக்கிறப்போ, நம்ம வழிகளில இருக்கிற அது முட்களோ, அல்லது கண்ணிகளோ, வேறு எந்த காரியங்களா இருந்தாலும், அத ஆண்டவர் செவ்வைப்படுத்துறாரு. நம்ம பாதைய செவ்வைப்படுத்தி, நமக்கு முன்னாடி எந்த ஒரு இடறலும் இல்லாம, நம்ம செம்மையான வழியில போகும்படி அவர் செய்வார். ஆனா வேதத்துல இன்னொரு வசனம் கூட எழுதப்பட்டிருக்குது. மாறுபாடு உள்ளவனுடைய வழியில முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ மாறுபாடா நடக்கிற மனுஷனோட வாழ்க்கையில முட்களும் கண்ணிகளும் உண்டு. அது 2லயும் கால் வச்சா அது அவனை காயப்படுத்தும் அல்லது அவனை அழிச்சிரும். கண்ணி வெடி மேல கால வச்சேன்னா அது அவனை அழிச்சிரும். அப்ப பாருங்க, ஆண்டவரோட வழியில நடக்கிற பிள்ளைகள், அவங்களோட வழியில ஆண்டவரை நினைக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில எந்த ஒரு முட்களோ கண்ணிகளோ இருந்தாலும் அதை ஆண்டவரை விலக்கி விட்டுருவாரு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு முன்னாடி அவர் போய் நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வாழ்க்கை பிரயாணத்துல அவர் செவ்வை பண்ணி போயிட்டே இருப்பாரு. ஆனா ஆண்டவரோட வார்த்தைப்படி நடக்காம நம்ம மாறுபாடா நடந்தோம்னா நிச்சயமா ஒன்னா முள்ளு மேல காலை வைப்போம், இல்லாட்டி கண்ணி மேல காலை வைப்போம். அது நம்மளோட வாழ்க்கைய அழிச்சிரும். அதனால உங்க வழிகளில நீங்க ஆண்டவரை நினைச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட பாதைகளை அவர் செவைப்படுத்துவார்.